Hello teachers, welcome to CTET Tamil. இன்றைக்கி நம்ம EVS கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது செப்டம்பர் 2015 உள்ள EVS செட் ஆஃப் கொஷின்ஸ். இது ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதை நான் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். First question. An EVS teacher usually begins her class by posing a few key questions. Of the following reasons, select which one is the least preferred. The EVS teacher அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னக்கூட்டியே அவங்க என்ன செய்வாங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க எதை யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக இல்லட்டா எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், எப்போவுமே லேர்னர்ஸோட திங்கிங்க்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் லேர்னர்ஸ் திங்கிங் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட். அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு நல்ல க்யூரியாசிட்டி வர மாதிரி, அவங்களோட கான்செப்டை நல்லா டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். அதே வேலைகளில் அவங்களோட திங்கிங் என்ன செய்யக்கூடாது, அதை கட்டுப்படுத்தக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். While making groups for activity, an EVS teacher should ஒரு என்ன செய்ய போகிறோம், ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம உருவாக்க போகிறோம். அப்போ நம்ம எதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்கு. ஸோ நம்ம அதுக்கு என்ன கொஷின் சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், எல்லா மெம்பர்ஸையும் என்ன செய்யணும், பார்ட்டிசிபேஷன்ஸ் எல்லாமே கோஆப்ரேட்டோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை செப்பரேட் பண்ணும் குரூப்ஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்ட் ஒன், அக்கார்டிங் டு தேர் மார்க் அடிப்படையில் நம்ம பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்க. ஃபோர்த்து ஒன், ரெண்டு குரூப் மட்டும் தான் பிரிக்கணும், ஒவ்வொரு குரூப்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் நமக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஒன், என்ஷூர் த கோஆப்ரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஃபார் ஆல் மெம்பர்ஸ். அவங்க அந்த குரூப்புன்னு எடுத்துக்கிறோன்னா எல்லாருமே என்ன செய்யணும், இன்வால்வ் ஆகி ஒருத்தருக்கு அடிச்சுக்காமல் நல்லபடியாக அந்த குரூப்பை கோஆர்டினேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கிற பசங்களை பார்த்து நம்ம குரூப் கோஆர்டினேஷன் பண்ணணும். அதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which one of the following characteristics an EVS textbook at primary level should not have? இப்போ ஒரு EVS புக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது 3rd standard to 5th வரைக்கும் தான் நமக்கு NCERTயில் இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு EVS கிடையாது ஆஸ் பர் NCERT சிலபஸ் படி. அப்போ அந்த புக்ஸில் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த பசங்களுக்கு சயின்டிஃபிக் டேர்ம்ஸு, அதோட நிறைய டெப்த்தான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ இட் ஃபோக்கஸ் ஆன் டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆஃப் அ அப்சர்வ்ட் கான்செப்ட். Next one, which of the following the national curriculum framework does not propose in the context of EVS teaching? NCF 2005 நார்ம்ஸ் படி EVSல இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபெமிலாரிட்டி வித் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரொம்ப டெப்த்தான கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அவங்களோட நார்ம்ஸில் இல்லாதது. அதை தவிர்த்து அந்த பசங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். அந்த டெய்லி லைஃபோட நம்ம லிங்க் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸோ இல்லாட்டா கான்செப்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். திமேட்டிக் அப்ரோச் கூட நம்ம பண்ணலாம். ஆனால் ஃபெமிலாரிட்டி வித் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த புக்ஸில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், டு ட்ரா அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேப்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எபிலிட்டிஸ் இஸ் ஆர் ஆர் required to be developed in primary level students. இப்போது ப்ரைமரி லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மேப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். அது எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் எது இருக்குது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதை தான் நம்ம ஆன்சராக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் த பிளேசஸ். பி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த பிளேசஸ். நெக்ஸ்ட்டு C, understanding of symbols and scale. D, drawing the precisely according to scale. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் நமக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதே அந்த பசங்களால் ஒரு மேப்பை வரைய முடியுமா அப்படின்னா அந்த வச்சு என்ன செய்ய முடியுது, வரைகிறது கஷ்டம், ஏன்னா ப்ரைமரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ்
Option 3. Next, which of the following objectives is not related to EVS teaching in the primary classes? Not related to EVS teaching in primary class அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா டெவலப் பண்ணணும் இதெல்லாம் ஃபிசிக்கல் அண்ட் சோசியல் என்விரான்மெண்ட். ஸோ அது கரெக்டு. மெமரைஸ் அந்த வேர்டு வந்தாலே நம்ம அதை சீக்கிரமாக சூஸ் பண்ணிடலாம். இங்கே நாட் வேறு இருக்குது. ஸோ மெமரைஸ் தான். இந்த செகண்ட் பாயிண்ட் தான் இதுக்கு ஆன்சர். டு மெமரைஸ் த பேசிக் சயின்டிஃபிக் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல். எப்போவுமே மெமரைஸ் வரக்கூடாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களோட என்விரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்கிட்ட மெஷர்மெண்ட் பண்ணுறது, கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது அதெல்லாம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், the nature of the environment studies does not advocate that. environment studies வந்து எதை வந்து பரிந்துரை செய்யலை அப்படின்னு சொன்னான்னா செகண்ட் ஆப்ஷன், children make fewer mistakes. மற்றபடி நிறைய ஸ்பேஸ் கொடுக்கலாம் எதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு, லாட் ஆஃப் கொஷின் கேட்குறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம் அலோவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, teacher took up plans as the team to teach class 4th students. She provided the following learning opportunities. இதுவும் முன்னாடி பார்த்த கொஷின் மாதிரி தான். ஒரு 3 சென்டென்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு எப்படி இது சூஸ் பண்ணுறது ஆப்ஷன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கலெக்ஷன் ஆஃப் லீவ்ஸ் இன் அ குரூப். நெக்ஸ்ட்டு, டிஸ்கஷன் அபவுட் த ஷேப்ஸ், சைஸ் அண்ட் அதர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லீவ்ஸ், மேக்கிங் எ ஹெர்பேரியம். ஸோ இதில் நமக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து டீச்சர் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், interaction with each other, observation and cooperation. Second optionல children's initiative to memorize as many names of leaves and possible. மெமரைஸ் வந்தாலே நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணிடலாம். இதில் வந்து நோட்டு தான் கேட்டிருக்கு. எதை பண்ணணும்னு கேட்கல, எதை பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டிருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் 2 எடுத்துக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய கலெக்ஷன் ஆஃப் லீவ்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஹெர்பேரியம் பண்ணுறாங்க. அப்போது இதை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடாது, அது ஆக்டிவிட்டி வைஸ் லேர்னிங்கில் அது வரணும். ஓகே. அதுக்கப்புறமா தேர்ட் அண்ட் ஃபோர்த்தும் நமக்கே தெரியும், டீட்டெயிலிங் ஆஃப் த ஒர்க்கு, கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் வித் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் பண்ணலாம். மெமரைஸ் மட்டும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், which of the following should not be done by the EVS teacher while assessing students. ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து அசஸ் பண்ணிகிட்ருக்கும் போது எதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல ரைட் குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் அபவுட் ஆர் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க். ஸோ அது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, கம்பேர்ட் வித் த ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன செய்யலாம், அவங்களோட ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட்டில் உள்ள வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மூணாவது பார்த்தோன்னா ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் இந்த லைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பொட்டென்ஷியல். ஸோ அவங்களோட லேர்னிங் பொட்டென்ஷியலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸை காட்டலாம். ஆனால் இதில் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் என்ன செய்யாது, வராது. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் அ ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க். அந்த ஒரு சில ஆஸ்பெக்ட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், குழந்தைங்களோட ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4th one. நெக்ஸ்ட்டு, community is an important teaching learning resource in EVS at primary level because. ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது இதில் EVSல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இட்ஸ் ப்ரொவைட்ஸ் அ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரியல் செட்டிங். நம்ம ரியலாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதில் உள்ளதான் நம்ம என்ன செய்வோம், EVSல கொடுக்குறோம். ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்டாக. அது தவிர மற்ற ஆப்ஷன்ஸ் ஆனால் இன்எக்ஸ்பென்சிவ், ஈஸிலி அவைலபிள் ரிசோர்ஸ், அப்புறம் கம்பேரிசஸ் எல்டர்லி பீப்புள்ஸ், அதெல்லாம் என்ன செய்யாத வராது. A person boarded an express train on 30th August 2015 at Ahmedabad for Trivandrum. The train departed from the Ahmedabad at 13:30 hours and reached Trivandrum at 7:30 hours on 1st September 2015. If the distance between Ahmedabad and Trivandrum is 2,268 km, the average speed of the train between the two stations was. ஸோ நம்ம இதை கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். ட்ரெயின் எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா 30th August 2015 1:30 கிளம்பிட்டு செப்டம்பர் 1 காலையில் 7:30 போய் என்ன செய்யுது, திருவனந்தபுரத்துக்கு சேருது.
ஸோ இதில் முதல்ல ட்ராவல் ஹவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே ஸ்பீடு தான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடுவோம். டோட்டலாக 3 days வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆகஸ்ட்லேயே நமக்கு 30 and 31 வரும். அதுக்கப்புறமா செப்டம்பரில் ஒரு நாள் வருது. ஸோ இதில் ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 1:30 கிளம்புதா. ஸோ அந்த மதியானம் 1:30லேருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகும்னா 10 hours 30 minutes ஆகும். அதே மாதிரி ஹோல் 31 ஃபுல்லாகவே ட்ராவலில் இருப்போம். ஸோ அது 24 hours வந்துடும். நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 1 அந்த நைட்டு 12 o'clockலேருந்து செப்டம்பர் காலையில் 7:30 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதோட டைமிங் 7 hours 30 minutes. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம், நமக்கு 42 hours கிடைக்கும். சரியா? இப்போ நமக்கு ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 2268 கிலோமீட்டர். ஸோ 2268 கிலோமீட்டர் per 42 hours. ஆன்சர் கிடச்சிரும் 54. இதோட நமக்கு முடியல. இந்த ஆன்சர் இது கிடச்சோடனே இப்படியும் முடிச்சிடாதீங்க. இதில் வந்து ஆப்ஷனை நம்ம செக் பண்ணணும். ஆப்ஷனில் பார்த்தோன்னா மீட்டர் பெர் செகண்ட்ஸில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவரில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணும்போது மீட்டர் பெர் செகண்டாக மாறும். அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும் 5 டிவைடட் பை 18 இன்ட்டு நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் போட்டோன்னா 3 times இருக்கும் 1854ல். ஸோ 3 into 5 15 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் 3rd தான் இங்கே ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Gurpreet travels for the first time from New Delhi to Chennai in a train. Which one of the following rivers is he not likely to cross during his train journey? ஸோ டெல்லியிலேருந்து எங்கே கிளம்புது, சென்னைக்கு. அது எந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணாதுன்னா கங்கா. நெக்ஸ்ட் ஒன். Which one of the following places in our country is a cold desert? Answer is Ladakh. Next, in class 5 environmental studies textbook 1 lesson, Blow Hot, Blow Cold is a story written by Zakir Hussain. He was written many such stories for children. At this time of death he was அவர் என்னவா, சாகிர் ஹுசைன் வந்து நம்ம இதில் என்னவா இருந்தார் அப்படின்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, which one of the following matches is not correct way of food preservation? Answer is milk and paneer. Next, consider the following characteristics of the houses. Ground floor without windows, slanting wooden roofs made up of tree trunks, house made almost 10 to 12 feet above the ground on the stone pillar. Next, thick wall made up of stones, mud and lime. Next, wooden floors. இப்போ வீடு கட்டுறதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும், எந்தெந்த மாதிரி கட்டலாம் அப்படிங்கிறத A to E வரைக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா which of the above characteristics can be found in the houses of Lech and Ladakh. லெக் அண்ட் லடாக்கில் வந்து வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம் லடாக் வந்து ஒரு கோல்டு டெசர்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ADE, ஆப்ஷன் 4 தான் எனது கரெக்டு. ADEயில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஏ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வித்தவுட் விண்டோஸாக இருக்கணும், திக் வால்ஸ் மேடப் ஆஃப் ஸ்டோன் மட் அண்ட் லைமில் வால் வந்து ஆகிருக்கணும், அப்புறம் வுட்டன் ஃப்ளோர்ஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கோல்டு டெசர்ட்டில் நம்மளால் வாழ முடியும். நெக்ஸ்ட்டு, study the following. Crows make their nest high up on a tree using all kind of things, even pieces of wood and wires. A clever bird who does not make its own nest lays eggs in a crow nest. The poor crow catches them along with its own egg. Which bird is this? ஸோ இதுக்கு ஆன்சர் நமக்கே தெரியும், குயில். நெக்ஸ்ட்டு, which one of the following is a not a seed? சீடு எது இல்லை அப்படின்னா சாகோ. சாகோனா என்னது, நம்ம ஜவ்வரிசி சொல்லுவோம்ல, அதான் சாகோ.
ஸோ அது வந்து என்ன கிடையாது, சீடு கிடையாது. நெக்ஸ்ட்டு Regana goes to Kerala along with her family. There she sees tall trees which are very different from those in her hometown Simla. Which trees would she have seen in Kerala? Kerala enna maram irukum, coconut tree. So that's the answer. Next one. From the following materials collected from a vegetable market by children, identify those with seed inside. Potato, tomato, pear, chickpea, ladyfinger. Next, bitter ground, onion, cucumber. இதில் பொட்டேட்டோ அண்ட் ஆனியனை தவிர மற்ற எல்லாமே சீட்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. Nita goes to Andhra Pradesh and she purchased 2 sarees which are exclusively made there. What are they called? ஸோ ஆந்திர பிரதேஷில் கிடைக்கக்கூடிய சாரீஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது எது அப்படின்னு சொன்னோன்னா போச்சம்பள்ளி அண்ட் கலம்கரி. நெக்ஸ்ட்டு, which one of the following diseases may be caused by stagnant of water? Waterborne diseases இதில் malaria. So option 2 is answer here. Which one of the following makes a correct pair? இதில் கரெக்டான பேர் எது அப்படின்னா Assam and Bigu. The Eskimos makes his house igloo from ice. What is the reason for this? Reason is option 3rd one. The air between the ice walls prevents the inside heat from escaping. Next, 85th. Which one of the following is not a characteristic feature of the roots of banyan tree? Option 1. Roots provide support to trees like pillars. Roots hang down from the branches. Next, third option, there are underground roots. Next, fourth option, roots store food. So roots வந்து என்ன செய்யாது, banyan treeல food store பண்ணாது. So answer is option 4th one. Next, as a newly appointed EVS teacher in a school, your foremost priority before beginning to teach would be to option 1. Prepare lesson for in advance. Option 2. Identify the slow learners in the class. Option 3. Prepare detailed chapter-wise notes for learners. Option 4. Prepare socio-cultural profiles for learners. So option 4th தான் correct. லேர்னர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், கலெக்ட் பண்ணுவோம் as a new teacher. Next, question number 87. Poems and stories are effective in translating the themes of EVS. This is because poems and stories. இதுவும் ஒரு 4 sentences கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு A can be rich depictions of the child environment. B வந்து can provide contextual learning environment. C can explain various abstract concepts effectively. D can nurture creativity and aesthetic sense. ஸோ இதில் நமக்கு Cயில் எப்போவுமே அப்ட்ராக்ட் கான்செப்ட் வந்து என்ன வராது, ப்ரைமரி லெவலுக்கு வராது. ஸோ இதை தவிர மற்ற A, B and D வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2, A, B and D. நெக்ஸ்ட்டு, as a teacher of class 5, which of the following resources would you find best to use while dealing with the topic of conservation of fuels? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஃபியூல்ஸ்க்கு எது வந்து கரெக்டாக இருக்குன்னா இங்கே நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட்டு, question number 89. A teacher of class 4 asked students to put their worksheet, observations, reports and material collected during a term in a folder. These folder can be called. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தோன்னா anecdotal records, போர்ட்ஃபோலியோ, அசைன்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே எந்த ரெக்கார்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸு, ஒர்க் ஷீட், அப்சர்வேஷன்ஸ் இது எல்லாமே எதில் வரும்னா போர்ட்ஃபோலியோவில் வரும். அதே அனடோட்டியல் ரெக்கார்ட்ஸ் வந்து எதில் வரும்னா சில்ட்ரன்ஸோட ஆட்டிடியூடு இல்லாட்டா அவங்களோட பிஹேவியர் பற்றி பேசும்போது நமக்கு அனடோட்டல் ரெக்கார்ட்ஸ் வரும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. Next, 90. The chapter in the class 5 NCERT EVS textbook titled Sunita in Space describes us astronaut Sunita Williams' experience in spaceship. What would be the reason or reasons for including this? எதுக்காக இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? அதே மாதிரி இங்கேயும் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு A, ஆப்ஷன் A வந்து the incidents give a peep into the
life of an astronaut. Next B, this incident describes physical condition in spaceship. Next C, the incident challenges gender stereotypes. Next D1, this incident helps in the explaining the concept of gravity. ஸோ இதுக்கு சம்மந்தமே இல்லாத எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இது மட்டும் வராது, மற்றபடி ஏ பி அண்ட் சி வரும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் தேர்ட் ஒன், ஏ பி அண்ட் சி. இன்றைக்கி நம்ம இவிஎஸில் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி வேறு ஒரு கொஷினில் நம்ம அடுத்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.